நீ நம்ம செய்ய போகிறது ரசமலாய் ஸ்வீட் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை எடுத்துடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அந்த 1/2 லிட்டர் பாலில் கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன் தனியாக. அது கொதிக்கிட்டோம். இப்போ நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன் அந்த பாலில். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இந்த பால் கொதிக்கணும். கொதிச்சு வர வரைய வச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா ஓரளவுக்கு மீடியமாக சுண்டணும். அந்த அளவுக்கு வரையும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கல பாலில் இருக்குன்னு அது ஊற்றிக்கலாம். இதில் அதை நல்லா கலரிக்கலாம். முந்திரி பிஸ்தா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதை போட்டுக்கலாம். இது ஒரு அளவுக்கு கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா பொங்கி வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா சுண்டி வர அளவுக்கு வச்சுங்க. அது கொதிக்கிட்டேன். நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். கலருக்கு நல்ல நிறமாக இருக்குது, மஞ்சள் கலரில். இப்போ நம்ம ஒரு 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா இனிப்பாகிடும். அதனால் திட்டமாக போட்டுங்க. நான் 1/4 கப் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல திக்னஸாக வரணும். அந்த அளவுக்கு ஒரு இப்போ கொதிக்கணும் லைட்டாக. ஈஸியான டிஷ்ஷு தாங்க இதுங்க. இந்த ரசமலை நல்லா கொதிக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இறக்கிடலாம். 2 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். நான் கட் பண்ண போகிறேன். இதை ரவுண்ட் ஷேப்பில். அதுக்கு ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துருக்கேன் நான். இதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிங்க. இது மாதிரி உள்ளே அழுத்தினீங்கன்னா அது அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இதில் போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணிவிடுங்க, எடுத்துருங்க. இப்போ ரசமலை ரெடி ஆயிடுச்சு. இது மேலே பாதாம் முந்திரி ரசமலை ரெடி ஆயிடுச்சு. நீங்களே செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க.